Example 1.1. Round 2.367 to the nearest whole number. So 2.367 இந்த நம்பரை வந்து nearest whole numberக்கு round off பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பரை ரைட் பண்ணிக்கலாம் 2.367. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஹோல் நம்பர்ஸ், பின்னாடி இருக்கிறதெல்லாம் டெசிமல் நம்பர்ஸ்னு பார்த்தோம். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2, நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண வேண்டிய நம்பர் 2. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் அதை வந்து நம்ம 5ஓட கம்பேர் பண்ண போகிறோம். 3 வந்து 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது. கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணியிருக்க நம்பரை சேம் அதேவாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸை இக்னோர் பண்ணிக்கும். ஸோ இதோட ஆன்சர் 2.367. இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2. ஸோ நம்மளோட நியரஸ்ட் ஹோல் நம்பர் 2. ஸோ இதை வந்துட்டு நம்ம நம்பர் லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 எடுத்தோமா, 2க்கு நியரஸ்ட்டு அதாவது பக்கத்தில் இருக்க நம்பரை எடுத்துப்போம். 2.3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ இந்த 2.3ஐ நம்ம நம்பர் லைனில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே 2 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 3 இருக்குது. இந்த 2.3 எதுக்கு பக்கத்தில் இருக்குது? 1 2 இங்கே வந்து 2 டிஜிட் தான், 2லேருந்து 2 டிஜிட் தான் தள்ளியிருக்கு. பட் 3க்கு இன்னும் நிறைய டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ இது நம்பர் லைனில் செக் பண்ணுறப்ப இந்த 2.3 எதுக்கு நேராக இருக்குது? 2க்கு நேராக இருக்குது. ஸோ நம்ம இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்பர் லைனில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர் லைன்லையும் இதோட ஆன்சர் 2 தான். எக்ஸாம்பிள் 1.2. ரவுண்ட் 99.95 டு த நியரஸ்ட் 10th பிளேஸ். ஸோ நம்மளோட நம்பர் 99.95. எந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்கன்னா 10th பிளேஸ். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு டிஜிட் தான் என்னோட 10th பிளேஸ். ஸோ என்னோட 10th பிளேஸை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ 10th பிளேஸ் அண்டர்லைன் பண்ணியாச்சு. அதுக்கு பக்கத்தில் அதாவது ரைட் சைடு இருக்க நம்பர் இதை வந்து 5ஓட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த 5க்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருந்தாலும் கிரேட்டராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அண்டர்லைன் பண்ண டிஜிட்ஸோட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 9 தவிர மற்ற எந்த நம்பர் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 9 இருக்கும்போது நீங்கள் அதை தனியாக ரைட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா 9ஓட நம்ம 1 ஆட் பண்ணும்போது அது 10ஆக மாறும். பேலன்ஸ் இருக்கிறத நம்ம வந்து அடுத்த டிஜிட்ஸோட ஆட் பண்ணுவோம். ஸோ 9 + 1 10, 0, பேலன்ஸ் 1, 9 + 1 10, 0, பேலன்ஸ் 1, 9 + 1 10, 1 டிஜிட் தள்ளி டாட். ஸோ இதோட ஆன்சர் 100.0. இந்த 0 கண்டிப்பாக போடணும். ஏன்னா 10th பிளேஸ்க்கு நம்மளை ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளோட 10th பிளேஸ். ஸோ அதனால் இந்த 0 கண்டிப்பாக போடணும். ஸோ நம்மளோட ஆன்சர் 100.0. எக்ஸாம்பிள் 1.3. round 52.6583 up to 2 places of decimal. ஸோ நம்மளோட நம்பர் 52.6583. ஸோ அப் டு 2 பிளேசஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப் டு 2 பிளேஸ் ஆஃப் டெசிமலுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்க மாதிரி. ஸோ 2 டிஜிட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க செகண்ட் டிஜிட்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப் டு 2 பிளேசஸ்ன்னு கேட்டாங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க செகண்ட் டிஜிட்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பரை வந்து நம்ம 5ஓட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8 வந்து 5ஐ விட கிரேட்டராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அண்டர்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் 52.66. இட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள் 1.4. ரவுண்ட் 189.0007 அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அப் டு 3 பிளேசஸ் ஆஃப் டெசிமல்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் மட்டும் இருக்க மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட நம்பர் 189.0007 அப் டு 3 பிளேசஸ் சொல்லியிருக்கனால பாயிண்ட்லேருந்து 3rd பிளேஸை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த நம்பரை நான் இப்போ என்ன பண்ணணும்? 5ஓட கம்பேர் பண்ணும். இந்த 7 வந்துட்டு எனக்கு 5ஐ விட கிரேட்டர். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த 0ஓட 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் 189.001. Thank you all.